ஒரு பல்லு சொத்த வருது, 2 பல்லு சொத்த வருது, அடுத்த பல்லு சொத்த வராம எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கிற மதர்ஸ்க்கு நான் சொல்றேன். ஃப்ளூரைடு அப்ளிகேஷன் ஒரு டெக்னிக் இருக்குங்க. ஃப்ளூரைடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணி அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பல்லெல்லாம் வந்து கரையாகிடும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நாங்க டென்டிஸ்ட் வந்து கிளினிக்ல அதை கண்ட்ரோல் லெவல்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். எனாமல் வந்து தின்னா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, இனாமலுக்கு மேல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபர்தர் வர கேரிஸ்ல இருந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம் கிளினிக்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க குழந்தைய கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடுவோம். கிளீன் பண்ணிட்டு 2 டெக்னிக் இருக்குது அப்ளை பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நெயில் பாலிஷ் மாதிரி எனாமல் எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அதே மாதிரி சின்ன ப்ரஷ் வச்சு பல்லுல எல்லாம் நாங்க அப்ளை பண்ணி விட்டுருவோம், அது ஒரு டெக்னிக். செகண்ட் வந்து டென்டல் ட்ரேன்னு ஒன்று இருக்கு, அந்த ட்ரேல வச்சு நாங்க அப்ளை பண்ணி விடுவோம். ரெண்டுமே வந்து ஒரு 5 to 10 minutes ப்ரொசீஜர் தான். நீங்க ஈஸியா வந்து கிளினிக்ல பண்ணிட்டு போயிடலாம். இது எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 to 6 months ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா ஃபர்தர் வர சொத்தையவோ இல்ல இருக்க சொத்தை இன்னும் டீப் ஆகாம இருக்கவோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஓகே, பாய்.